Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 4 geometry exercise 4.1ல question number 1. வாங்க question குள்ள போலாம். Check whether the triangles are similar and find the value of x. So இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு diagrammatic representation கொடுத்திருக்காங்க. இத வெச்சு இந்த triangles இப்போ நமக்கு ரெண்டு triangle தெரியுது இல்லையா? அதாவது AED ஒரு triangle, ACB ஒரு triangle. So இந்த ரெண்டு triangleம் சிமிலரா அப்படின்னு கேக்குறாங்க. அத வந்து செக் பண்ண சொல்றாங்க. சோ ஓகே, நம்ம இப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். given. சோ given பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் AED, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா and ட்ரையாங்கிள் ACB. சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தான் நம்ம சிமிலரா அப்படின்றத பார்க்க போறோம். சோ இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருக்கணும் அப்படின்னா இதோடைய ரேஷியோ ஓகேங்களா, கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இஃப் த டூ ட்ரையாங்கிள்ஸ் வாண்ட் டு பி சிமிலர், ஸோ சிமிலரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தென் த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் corresponding sides will be equal. so equal இருக்கா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். so அதுக்கு நம்ம corresponding side எடுத்து எழுதிக்கலாம். AE, இப்போ first triangle நம்ம AED ல பாருங்க, AE by AC. so AE அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, AE வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so எழுதிக்கலாம். AC வந்து அவங்க தனியா ஈஸி தான் கொடுத்திருக்காங்க, இந்த இதுதான் கொடுத்திருக்காங்க, ஃபுல்லா கொடுக்கல. ஸோ ஃபுல்லா கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ 2 + 3 1/2 போது ஓல் நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 1/2 வரும். ஸோ 5 1/2 மிக்ஸ்டில் இருக்கு, அது இம்ப்ராப்பரா மாற்றணும் அப்படின்னா நமக்கு 11/2 கிடைக்கும் ஓகேங்களா. ஏன்னா 5 2s are 10, 10 + 1 11. ஸோ 11/2. இப்போ 2 வந்து மேலே போயிடும் இல்லையா. அப்போ 2 2s are 2 × 2 divided by 11 வரும். ஸோ 4/11. இதுதான் பார்த்தீங்கன்னா AE by AC. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரையாங்கிள் போகலாம். ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்க ACB ஓகேவா. ACBல நான் இப்போ எதை எடுக்க போறேன்னா இந்த பேஸ் எடுத்துக்கலாம். இப்போ AD by AB. ஸோ AD by AB. AD கொடுத்துருக்காங்க 3ன்னு, AB கொடுக்கல, வெறும் DB தான் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8. ஸோ 3/8. இப்போ பாருங்க நம்மளோட கண்டிஷன் படி என்ன ஆகணும் அப்படின்னா AE by AC should be equal to AD by AB. ஆனால் ஈக்குவலாக இருக்கா, 4/11ம் 3/8ம் ஈக்குவலாவா இருக்கு, இல்லை இல்லையா. ஸோ இது நாட் ஈக்குவலாக வருது. அப்போ நாட் ஈக்குவல்ன்றதுனால இட் இஸ் நாட் சிமிலர்னு போடணும். இட் இஸ் not similar அப்படின்னு போட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளோட ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஒரு ஆங்கிள் தெரியும் இல்லையா. ஆனால் நம்மளோட PQC இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆங்கிளும் தெரியாது. ஸோ ஆங்கிள் Q என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆங்கிள் PQC இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், 180 இருக்கணும் அப்படிதானே. ஸோ இதுல பாருங்க பாதி வந்து 110 இருக்கு ஆல்ரெடி. ஸோ 180 - 110 நம்ம பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற இந்த சைடு என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 70 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா PQC, ஆங்கிள் PQCயோட இது வந்து 70 டிகிரி. இப்போ நம்ம டு செக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ டு செக், ஸோ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQC, இதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இதை செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு க்ரைட்டீரியா யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த க்ரைட்டீரியா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா AA கிரைட்டீரியன், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற க்ரைட்டீரியா சரிங்களா. AA கிரைட்டீரியன் படி என்னன்னா ரெண்டு ஆங்கிள்ஸ், ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் வந்து இஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஈக்குவல் டு த டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் அனதர் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும்
ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தேர்ட் ஆங்கிள் ஆனது ஈக்குவலாக தான் வரும். ஸோ 3 ஆங்கிளும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் தானே. ஓகேங்களா, இந்த க்ரைட்டீரியா ஏஏ க்ரைட்டீரியாவை தான் நம்ம இந்த சம்மில் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பி, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இதில் பாருங்கள், இந்த ஆங்கிள் 70யா, அதே மாதிரி கியூவோட ஆங்கிளும் என்ன இருந்தது 17 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அப்போது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே பாருங்க சின்ற ஒரு இது இருக்குது. ஏபிசியில் தான் முடியுது, பிக்யூவும் சியில் தான் முடியுது. அப்போ சியோடைய ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தானே இருந்தாகணும். ஏன்னா இதுவும் சியில் தான் முடியுது, இதில் ரெண்டுமே ஒரே சி தான்றதுனால ரெண்டு சியும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போது ஆங்கிள் சி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இப்போ பார்த்தோம்னா ஏஏ க்ரைட்டீரியா வந்துருச்சு. ஏன்னா ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்குது இந்த ட்ரையாங்கிளில். ஸோ ஏஏ க்ரைட்டீரியா படி, ஏஏ க்ரைட்டீரியன் படி த அபவ் ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ சிமிலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸும் என்னதான் இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அப்போ சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா இப்போ நம்ம சைடோட ரேஷியோவை எடுத்து எழுதிக்கலாம். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை பிக்யூ. ஸோ இங்கே பாருங்கள், ஏபி இங்கே இருக்கா, இதோட சைடு இதுக்கு ஏபி, இதோட சைடு வந்து பிக்யூ. நான் இதோட சைடு வந்து ஈக்குவல்னு சொல்கிறேன், ஏன்னா இதில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதோட சைட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏபியும் பிக்யூவும் ஈக்குவல். அதே மாதிரி பிசியும் கியூசியும் ஈக்குவல். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா கியூசி, இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் பார்த்தீங்கன்னா பிசி. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூசி. ஓகேவா? சரி, இப்போ ஏபினா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை பிக்யூ. எனக்கு தெரியுமா பாருங்க, தெரியாது, எக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு பிசி. பிசி ஃபுல்லாக கொடுக்கல, இது தனியாக 3 கொடுத்துருக்காங்க, இது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 + 3 பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6ன்னு எழுதிக்கலாம். கியூசி வந்து 3ன்னு கொடுத்ததுனால 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 விச் இஸ் ஈக்குவல் டு 6xன்னு வந்துடும். ஓகேவா? எனக்கு தேவை எக்ஸ் மட்டும் தானே. அப்போது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 6. இதை நம்ம இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். திரும்பவும் 2ஆல் நீங்கள் 5ஐ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5ன்னு கிடைக்கும். ஸோ 2 1 டைம் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5. அப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2.5. ஸோ இதுதான் எக்ஸ் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதோடு இந்த சம் முடியறது. தேங்க்யூ.